தமிழகத்தில் ஒவ்வொரு 2.5 மணி நேரத்தில் ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாகவும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க அரசுக்கு நேரம் இல்லையா அல்லது அக்கறை இல்லையா என்றும் மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்து வருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டிலே பெண்களின் பாதுகாப்பு குறித்து தனது கவலையை அண்மையில் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் மக்களின் மனநிலை குறித்தும் நாம் கவனமுடன் கருத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் மக்களின் மனநிலை குறித்தும் உச்சநீதிமன்றம் கூறியதை நாம் கவனமுடன் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இதை ஸ்டாலின் திமுக அரசினுடைய காவல்துறை தீவிரமாக கவனத்திலே எடுத்துக்கொள்வது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நிகழ்வதை குறைக்க முடியும் என்ற ஒரு கருத்து நமக்கு புரிய வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? திமுக ஸ்டாலின் அரசிலே பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாய் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாட்களே இல்லை என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே பல்கலைக்கழக மாணவி அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு கொடுமை நம் தேசம் இதுவரை சந்தித்ததானது. பள்ளி குழந்தைகள் முதல் பல்கலைக்கழகம் வரை இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை நாம் அறிகின்றோம். இது ஒரு வேதனையான செய்தியாகத்தான் நமக்கு இருக்கு. ஆகவே பெண் பாதுகாப்பிலே கோட்டை விட்ட இந்த ஸ்டாலின் திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் கையிலே வாக்குரிமை. அதை நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம் இது. பாதுகாப்பு என்பது உயிருக்கு நிகரானது. ஆகவே மக்களே, நம்மை வாழ வைக்கின்ற தெய்வங்களே, தெய்வத்துக்கே சோதனையா என்ற நிலையை மாற